ஆல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா அவரேபெல்லி மேளா 2024 நேஷனல் காலேஜ் கிரவுண்டில் பசவன்குடியில் பெங்களூரில் வந்து நடக்குது. இந்த அவரேபெல்லி மேளா ஜான்வரி 5th ஜான்வரி 9th வரைக்கும் தினமும் வந்து மார்னிங் 10 நைட் 10 வரைக்கும் இந்த அவரேபெல்லி மேளா வந்து நடக்குது. இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் அவரேபெல்லியை வச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு லைவாக வந்து செஞ்சு ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக அவரேபெல்லி வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம். 1/2 kg 1 kg அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. இங்க வந்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தது வந்து அவரேபெல்லி வச்சு வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஹார்லிக்ஸ் பர்ஃபி, சந்திரகலா, அவரேபெல்லி உள்ள ஸ்டஃப் பண்ணி சந்திரகலா, கல்கண்டு, மோத்திச்சூர் லட்டு, ஸ்பெஷல் மைசூர் பாக், ரெகுலர் மைசூர் பாக், பர்ஃபி, டெண்டர் கோக்னட், அவரேபெல்லி அல்வா, அப்புறம் அவரேபெல்லியை வச்சு காஜு கட்லெட் ரோலு, மேங்கோ பர்ஃபி அந்த மாதிரி வந்து வெரைட்டியா வந்து வச்சிருந்தாங்க. ஹெல்த்தி லட்டு கூட வந்து வச்சிருந்தாங்க அவரேபெல்லி வச்சு. நான் அந்த ஸ்வீட் ஸ்டாலில் வந்து கேட்டேன், இது எல்லாமே வந்து அந்த அவரேபெல்லி வச்சே பண்ணீங்களான்னு. ஆமாங்க மேடம், இந்த எல்லா டிஷ்ஷுமே வந்து அது வச்சு தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இங்கே வந்து ஸ்வீட் ஸ்டால்லே வந்து பேக்கரிக்குமே வந்து தனி செக்ஷன் வந்து இருந்தது. அதுவுமே வந்து செம்மையாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவரேபெல்லியை வச்ச ஒரு சிக்கி செம்மையாக இருந்தது. அந்த சிக்கி நானும் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. அவரேபெல்லி அப்படின்னா நம்ம தமிழில் வந்து மொச்சக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து கனடால வந்து அவரேபெல்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து பயங்கர க்ரௌட் இந்த ஸ்வீட் ஸ்டால்ல. நல்லா இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரேபெல்லி வச்சு ஸ்வீட்ஸும் வந்து இத்தனை வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸும் வந்து பண்ண முடியும் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். இங்க வந்து விசிட் பண்ணது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா வந்து எனக்கு இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து லைவா சுட சுட வந்து ஜிலேபி வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்க அவங்க வைக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அப்படியே லைவா வந்து சுட சுட வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். ஸ்வீட் ஸ்டால் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா அவரேபெல்லி சாட் கவுண்டர். சாட் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சாட்ஸ், நம்ம வந்து நார்மலாக என்னென்ன சாட் சாப்பிடுவோமோ அது எல்லாமே வந்து அவரேபெல்லியில் வந்து செஞ்சுருந்தாங்க. எனக்கு இந்த சாட் கவுண்டரில் ஸ்பெஷலாக பிடிச்சது வந்து அந்த தட்டை, அவரேபெல்லி வச்சு தட்டை நல்ல காரமாக எண்ணெய் இல்லாமல் செமையாக வந்து இருந்தது. அதுவும் வந்து ட்ரை பண்ணேன். ஆல்மோஸ்ட் நான் இங்கே இருந்த எல்லா ஸ்டால்லுமே வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸுமே வந்து நான் ட்ரை பண்ணேன். அது முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்தால் பாவ் பஜ்ஜி. நான் இந்த பாவ் பஜ்ஜியும் வந்து ஆக்சுவலாக இங்கே ஒவ்வொரு ஸ்டால்லுமே வந்து பயங்கர க்ரௌட், ரொம்ப நேரம் வந்து நின்று க்யூவில் நின்று டோக்கன் வாங்கணும். நான் இந்த பாவ் பஜ்ஜி சாப்பிட்டே ஆகணும். இதில் வந்து அவரேபெல்லி அவங்க எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது லைனில் நின்று க்யூவில் நின்று ரொம்ப நேரம் நின்று டிக்கெட் வாங்கி அதுவும் வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது பக்கத்தில் நெக்ஸ்ட் வந்து ஹோலிகே, அதுவும் வந்து செம்மையா இருந்தது. நம்ம பருப்பு ஹோலிகே பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கே வந்து அவரேபெல்லி ஹோலிகே அவரே இதில் வச்சு ஹோலிகே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இங்கே ப்ரைஸ் எல்லாமே பார்த்தோன்னா எல்லா டிஷ்ஷுமே வந்து மினிமம் 50 rupees, 30 rupees, 70 rupees அப்படி தான் வந்து இருந்தது ரேஞ்சு. 100 rupees எந்த டிஷ்ஷுமே வந்து இல்லை, 100 ரூபாய் கூட இல்லை. வெறும் 80, 40, 20, 60, 50 இந்த ரேஞ்சிலே வந்து இருந்தது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. எல்லாமே வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக வந்து வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா அக்கி ரொட்டி, ராகி ரொட்டி இது எல்லாமே வந்து அவரேபெல்லியில் வந்து வச்சுருந்தாங்க. ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா அக்கி ரொட்டி வந்து அப்படியே சுட சுட அந்த அண்ணா வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று இங்கே வந்து அவரேபெல்லி சாறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மொச்சக்கொட்டை குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இங்கே அவரேபெல்லி சாறு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ராகி ரொட்டி, அக்கி ரொட்டி, பூரி, ரொமாலி ரொட்டி இது எல்லாத்துக்குமே வந்து அவரேபெல்லி சாறு வந்து கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற எல்லா கடையிலுமே வந்து ஒரே டேஸ்ட்லேயே வந்து அந்த அவரேபெல்லி சாறு வந்து இருந்தது. இங்கே கர்நாடகாவில் வந்து மொச்சக்கொட்டை குழம்பை வந்து அவரேபெல்லி சாறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்ததுமே வந்து அவரேபெல்லியில் பக்கோடா போட்டு கொடுத்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதுவுமே வந்து ட்ரை பண்ணேன். எல்லாமே ஒவ்வொரு ஸ்டால்லுமே வந்து க்யூவில் நின்று டோக்கன் வாங்கி ஒரு இடத்துல நின்று நல்லா பொறுமையாக வந்து டேஸ்ட் பண்ணேன். எப்படி வந்து அவரேபெல்லி இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் ஒவ்வொன்றா வந்து டேஸ்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ வந்து அவரேபெல்லியில் வந்து பிரியாணி அது செம்மையாக வந்து இருந்தது. பிரியாணி, அப்புறம் உப்பிட்டு, அண்ட் ஆல்சோ கோபி மஞ்சூரியன் அண்டு நிறைய வெரைட்டி நம்ம என்னென்னலாம் வந்து சாப்பிடுமோ அது எல்லாத்துலேயுமே வந்து அவரேபெல்லி வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு இங்கே ட்விஸ்டே வந்து அவரேபெல்லி பிரியாணி அண்டு
மசால் வடை, அவரே பல்லி வச்சு மசாலா வடை போட்டிருந்தாங்க. செம்மையா வந்திருந்தது. அந்த ஒரு காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா வந்து பிடிச்சிருந்தது. இங்க வெயிலா இருந்ததுனால அங்கங்க வந்து அந்த டென்ட் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நின்னு சாப்பிடுறதுக்கு. அப்புறம் நெறைய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பக்கத்திலேயே அங்கேயே வந்து நெறைய ஷாப்பிங் பண்றதுக்கு நெறைய குட்டி, குட்டி கடைங்க. அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு அந்த கேம்ஸ் அதெல்லாம் கூட வந்து இருந்தது. இங்க வந்தா அப்படியே ஒரு பேக்கேஜ் மாரி, நல்லா சுட சுட ஃப்ரெஷ்ஷா வந்து லைவ் கவுண்டர்ல சாப்பிட்டுட்டு, ஷாப்பிங் பண்ணிட்டு, பசங்கள விளையாட வச்சுட்டு போலாம். அந்த மாரி ஒரு ஃபெசிலிட்டியும் வந்து இருந்தது. அ தட்டு இட்லி, அவரேபெல்லி குழம்புக்கு தட்டு இட்லி, அதுவும் வந்து நல்லா இருந்தது. சுட சுட இட்லிக்கு அந்த குழம்பு டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருந்தது. இன்னொன்னு வந்து மை மோஸ்ட் ஃபேவரைட், நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரேபெல்லில வந்து ஐஸ்கிரீம், ஒரு மொச்சக்கொட்டைய வந்து ஐஸ்கிரீம்ல இன்ஃப்யூஸ் பண்ணி அ அ பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து இங்க விஐபி என்ட்ரன்ஸும் இருக்கு. இங்க நார்மலா வந்து இங்க வந்து டிக்கெட் வந்து இல்ல. நீங்க விஐபி வரணும்னா ₹100 டிக்கெட் பே பண்ணி வரணும். ஓவராலா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோவும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.